வணக்கம் நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. அரசியல் கணிப்பில் என்னுடைய முதல் வெற்றி டிஎம்கேவனுடைய வெற்றி தான் முதல் வெற்றி. 2021 ஜனவரியிலே கணித்தேன். மே மாதம் தான் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்மாக வருவார்னு கணிச்சிருந்தேன். கேபி பிரகஸ்பதி சாஃப்ட்வேரின்படி ஜாதகம்லாம் தெரியாது. அதே மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம் ஆனார். அடுத்து என்னுடைய அரசியலில் இரண்டாவது வெற்றின்னு பார்க்கும் பொழுது 2023 குஜராத் சட்டசபை தேர்தலில் பிஜேபியின் வெற்றி என்னுடைய இரண்டாவது வெற்றி. இப்போ ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்குது. இது எனக்கு மூணாவது வெற்றிங்க. மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய அந்த சாதனையை சமன் செய்வார் என்று குறிப்பிட்டிருந்தேன். 2024 பிரதமர் 2026 சட்டசபை தேர்தலின் முதல்வரான யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என் சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும். ஒரே பதிவில் 2 தடவை கணிச்சிருந்தேன். 2022 2024 பிரதமர் இந்தந்த விதி காரணமாக இவர் தான் மூன்றாவது முறையாக இந்தியாவிற்கு பிரதமர் ஆவார் என்று கணிச்சிருந்தேன். அதே மாதிரி பிரதமர் மூன்றாம் முறையாக பிரதமராக போகிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இப்போலாம் கணிக்கிறது 2022 கணிச்சா அது ப்ரெடிக்ஷன். 2024 தேர்தல் நெருங்கக்கூடிய டயத்தில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அது ப்ரெடிக்ஷன் இல்லை, அதுக்கு பேர் கெஸி. 2022 நான் கணிச்சேன், அதுக்கு பேர் தான் ப்ரெடிக்ஷன். இப்போ 2024 போய் பல டிவி நிறுவனம் பல பேர் ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. அது பேர் ப்ரெடிக்ஷன் கிடையாதுங்க, கெஸிங்க. நான் கணிச்சேன் 2022 2022 ஒரே பதில் 2 தடவைகளை கணித்துள்ளேன். ஒன்று இந்தியாவின் பிரதமர், இன்னொன்று 2026 சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தல் முதல்வர். இது எனக்கு மூன்றாவது வெற்றி. தற்போது பதவி ஏற்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அது மூணாவது வெற்றி. பாருங்கள், எனக்கு அரசியல் கணிப்பில் இது மூணாவது வெற்றி. திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அவருக்கும் மூணாவது வெற்றி. தொடர்ந்து மூணாவது வெற்றியாக பிரதமராக போகிறார். முதல்ல கேபி பிரசன்னம் பாரம்பரியம், கடைசியாக சகுனத்தை வைத்துத்தான் இறுதியாக நான் முடிவு செய்தேன். சகுனங்கிறது சகுன நிமித்தங்கிறது கடவுள் யாரோ ஒரு வழியில் சொல்லி அந்த சம்பவம் நடப்பதை நான் புரிந்து கொண்டு தான் சகுனத்தை வைத்துத்தான் இறுதியாக முடிவெடுத்தேன். முதல்ல சாட்டில் வருது பாருங்க, கேபி பிரசவதி சாஃப்ட்வேர் பிரசன்னப்படி சாட்டில் பாருங்க, பிரசன்னப்படி சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2, 6, 8, 10 லக்ன பாவம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் உபநட்சத்திரம் பிஜேபிக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி விநாயகப் பெருமான் எடுத்த பிரசன்னப்படி சூரியன் 3ஆம் பாவத்தை இயக்கி நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 2, 6, 8, 10 லக்ன பாவம் நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 8 11ஆம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 2, 6, 8, 10 8 வந்தாலும் அந்த 8 கண்ட்ரோல் பண்ண 2 வந்திருக்கு. திசை 2, 6, 8, 10 புத்திநாதன் 2, 6, 8, 10 அந்த சூட்சுமநாதன் 3 தசாநாதனும் புத்திநாதனும் சாதகமாக இருக்கின்றன பிஜேபிக்கு எடுத்த அந்த பிரசன்ன நம்பர் படி. அடுத்து அதர் கண்ட்ரிஸ் சரி அதர் கட்சிக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி பாருங்கள், அந்த சாட்டில் பாருங்கள். அதர் கட்சிக்கு விநாயகப் பெருமான் எடுத்த பிரசன்ன நம்பர் 150. சாட்டின் படி பாருங்க, சூரிய நட்சத்திரம் 3, 7, 11க்கு சப்ளாடாக நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக 3, 5, 7, 9, 11 தொடர்பு கொள்கிறார். லக்ன பாகம் இயக்குவர் புத நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 2, 4, 6 11ஆம் பாவம் சுக்கிரன் இயக்கிறார். நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 3, 6, 9 திசை 3, 9, 3, 5, 9 புத்திநாதன் 3, 5, 9 பொண்ணு புத்தினா. அடுத்து சூட்சுமநாதன் 3, 6, 9 அதில் 9 அதிகம் வரல. பிஜேபிக்கு எடுத்த பிரச்சனை அப்படி ஃபஸ்ட்டு அந்த சாட்டில் 9 அதிகம் வரல.
ஆனால் அதர் கட்சிக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி வந்து பார்க்கும்பொழுது 5, 9 அதிகம் வந்திருக்குங்க. 5, 9ங்கிறது 10ஆம் பாவத்தை வந்து உடைக்கக்கூடிய பாவம். 10ஆம் பாவத்தை உடைக்கக்கூடிய பாவம் என்பதால் 5, 9 வந்தது. அதர் கட்சி வராதுங்கிறத நிரூபிச்சிருச்சு. ஆனால் பிஜேபிக்கு எடுத்த பிரசன்னம் படி சூரிய நட்சத்திர உபநட்சத்திரம் 2, 6, 8, 10, லக்ன பாவ நட்சத்திர உபநட்சத்திரம் 2, 8, 11ஆம் பாவ நட்சத்திர உபநட்சத்திரம் 2, 6, 8, 10. ஆனால் வந்து பார்க்கும்பொழுது அதர் கட்சிக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி வந்து பார்க்கும்பொழுது 11ஆம் பாவ நட்சத்திர உபநட்சத்திரம் 3, 6, 9. 3, 6, 9 வந்து 9 வந்து 10ஆம் பாவத்தை வந்து உடைக்கக்கூடிய பாவம் என்பதால் கேபி பிரஸ்வதி சாப்பிட்டவரும்படியே கண்டிப்பாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வந்து இந்தியாவின் பிரதமராக முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய சாதனையை சமன் செய்வார் என்று 2022 கணித்திருந்தேன். அது இதில் ஏன் வந்து அவருக்கு தனி மெஜாரிட்டி வந்து கிடைக்கலன்னா 8 வந்து விட்டு 8 மட்டும் வராமல் இருந்திருந்தால் அவர் தனி மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். ஆனால் வந்து அதர் கட்சிக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி வந்து 5, 9 வந்து கெடுத்து விட்டது. ஆகவே வந்து நான் அதனால தான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து அதிலே தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சே நான் வந்து முடிவு பண்ண முடியாது. அடுத்து வந்து பாருங்கள், பாரம்பரியம் மேலே வந்து சாட்டில் வந்து கொடுத்துருக்கிறேன். இதுதான் பிரதமருடைய ஜாதகம். அவர் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியாகி குருபகவான் 4ஆம் இடத்தில் குருபகவான் இருந்து 10ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். 5ல் ராகு 11ல் கேது மிகவும் வந்து வலுவாக உள்ளது. 10ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் சனி இருக்கிறது. இப்போது வந்து அவருக்கு வந்து நடக்கக்கூடிய விருச்சிக லக்ன விருச்சிக ராசியாகி செவ்வாய் திசையில் சனி புத்திங்க. அவருக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி. அந்தரம் வந்து குரு அந்தரம் வந்து தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜீவனஸ்தானத்தை பார்த்த குரு அந்தரம் ஓடிக்கொண்டிருப்பதால் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இருவரும் உருவாகி லக்னத்தில் அமர்ந்து அவர் தாங்க வந்து பிஎம் ஆவார். ஒரு நாட்டை அலைவக்கூடிய ஜனாதிபதி ஜாதகத்தை இந்த அமைப்பு இருக்குது. இது முன்னாளுடைய வந்து இருந்த ஜாதகத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் ஜாதகத்தை ராசி அதிபதி லக்னாதிபதி இருவரும் ஒருவராகி இருந்தால் தான் அவர் வந்து இந்திய நாட்டின் பிரதமரான அந்த அமைப்பு ஒவ்வொருக்கு இருக்குது. ஆனால் வேறு எந்த தலைவர் ஜாதகத்தையும் இல்லை. ஒருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு ராசி அதிபதி லக்னாதிபதியும் இருவரை விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாகி ராசி அதிபதி வந்து செவ்வாய், லக்னாதிபதியே அவராகி லக்னத்திலிருந்து செவ்வாய் திசை வந்து நடத்துகிறது. செவ்வாய் திசையில் வந்து பார்க்கும்போது சனி புத்தி குரு அந்தரம் இதிலே தெரிஞ்சுக்கிட்டு இதிலே வச்சு நான் முடிவு பண்ணேன். என்னென்னா நான் 2022 நான் வந்து இதை வந்து உறுதியாக நான் வந்து வருவார் போவார் இதெல்லாம் வாய்ப்புலாம் சொல்லலை. 2024 தேர்தலில் இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 3வது முறையாக பதவியேற்று முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சாதனை சமன் செய்வார் என்று தான் அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் முதல்வரான யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி வேண்டிய சேனல் அஸ்கோராஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும். ஒரே பதிவில் 2 தலைவர்கள் கணித்துள்ளேன். ஒரு தலைவர் தான் வந்து இந்த ப்ரெடிக்ஷனாக இருக்குது. 2022 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு நினைச்சிருக்கேன். அதுவும் நடந்தே தீரும். சரி, இப்போ வந்து கேபி பாரம்பரியம் பார்த்தாச்சு. எனக்கு வந்து மிகவும் வந்து சக்தி உணர்வாக இருந்தது சகுனங்க. சகுன நிமித்தங்கிறதுக்கு எப்போதும் ஜோதிடத்தை வந்து ஜோதிட சுவாச காற்றை வந்து சுவாச கொஞ்சம் இருக்குவதற்கு கடவுள் யாரோ ஒரு வழியில், ஏன்னா வந்து எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா 2லேயும் தெரிஞ்சிச்சு அவர் தான் உறுதியாக அப்லோட் பண்ணுறதுக்கான சகுன நிமித்தம் தாங்க. இதே ஆலாம்பட்டி புதூரில் செல்வம் மளிகை கடையில் அதுக்கு பக்கத்தில் டீ கடை இருந்துச்சு. எப்போ அந்த டீ கடைக்கு தான் வந்து டீ சாப்பிட போவேன். இந்த வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். அந்த கட்டத்தில் டீ குடி நான் எப்போவுமே ஜோதிட சுவாசத்தை வந்து தான் எப்போவுமே அந்த பாயிண்டில் தான் இருக்கு. பக்கத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நான் ஜோதிடராக பார்ப்பேன்.
அப்போத்தான் அந்த சம்பவம் வந்து நிகழ்ந்தது. நான் டீ கொடுத்து கொண்டிருந்தேன். பக்கத்து மளிகை கடை செல்வம் கடையில் ஒருவர் வந்து மளிகை ஜாமான் வந்தார். அவர் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து மளிகை கடை செல்வம், அவர் வந்து ஆலாம்பட்டிபுதூர் வந்த அவர் வந்து அடுத்த தடவை வந்து மோடி அவர்கள் 2022 நடந்த சம்பவமும் மோடி அடுத்த தடவை வரமாட்டாருன்னு வந்து இவர் சொல்ல, அதுக்கு மளிகை கடை அவர் சொல்ல மறுபடியும் வந்து முதல்வராக மறுபடியும் வந்து மீண்டும் மோடி தாயா வருவார் அப்படின்னு வந்து அந்த மளிகை கடைக்காரர் வந்து சொல்ல, எனக்கு வந்து நான் எப்போவுமே அந்த ஜோதிட சிந்தனையிலே இருப்பேன். அப்போ தான் இந்த மைண்டுக்கு வந்து தெரிஞ்சாக கடவுள் பரம்பொருள் யாரோ ஒரு வழியில் வந்து இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் வந்து சகுன சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சகுன நிமித்தம்னா இதுதாங்க. யாரோ கடவுள் வந்து என்னைக்குமே வந்து ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கணும். இன்னைக்கு ஜோதிடம் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கும் ஒரு நல்ல ஜோதிடனுக்கு பரிகாரம் போட்டு சம்பாதிக்கிறதுனால தான் இந்த குட்டிச்சராகும். பரிகாரம் போட்டு சம்பாதிக்காமல் இருந்தாலே வந்து இந்த கலை மிகவும் சிறப்பு. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரெடிக்ஷனை கொடுப்பார். 2029 அடுத்து பிரதமர் யார் கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிடனால் சொல்ல முடியும். ஆனால் ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கும். 100க்கு ஒரு 10% பேர் தான் ஜோதிடரே உள்ளனர். மீதி உள்ளவர்கள்லாம் ஜோதிட எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். ஜோதிடத்தை வந்து கெடுக்கிறதுக்குனே வந்தவர்கள். 2023 மிக 2022 ஏன் கடிச்சேன்னா ஜோதிட சாஸ்திரத்துக்காரகனான குருபவன் ராவோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட போகிறது என்பதை என்னுடைய மனதில் நிறுத்தி தான் ஜோதிடத்திற்கு ஏற்படும் களங்கத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து களங்கம் ஏற்படும் அந்த களங்கத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் 2022 வந்து 2 தலைவர்களை கணித்துள்ளேன். ஒரே பதிவில் கணித்த 2 தலைவர்கள். ஒன்று இந்தியாவின் பிரதமர், இரண்டாவது 2026 சட்டசபை தேர்தலின் முதல்வர். கடைசியே எனக்கு வந்து ஒத்துழைத்தது பிரபஞ்சமும் இந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா 2022 கணிக்கிறது மிக ரிஸ்க். எனக்கு உதவி செய்து இந்த பிரபஞ்சமும் கடவுள் தான். கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தான் எனது மனமார்ந்த நன்றி சொல்லணும். அந்த மளிகை கடை ஆலாம்பட்டிபுதூர் மளிகை கடை செல்வங்கடையில் அந்த சம்பவம் மட்டும் நான் வந்து கண்காணிக்காமல் வந்து இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா 2022 அப்லோட் பண்ணும்போது அது வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஜோதிடத்துக்கு மறுபடியும் களங்கம் ஏற்படும். அதை களங்கத்தை நீக்குவதற்காக தான் அந்த ஒரே பதிவில் 2 தலைவர்களை கணித்துள்ளேன். ஒரு ப்ரெடிக்ஷன் முடிவாகி வந்து விட்டது. 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்கு பிரதமராகி முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு சாதனையை சமன் செய்ய போகிறார். உறுதியாகிவிட்டது. இன்னொரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. 2022 நான் கணித்த நுணுக்கமான அதே பதிவில் ஒரே பதிவில் கணித்த ஒரு தலைவர் ரிசல்ட் தான் வந்திருக்கு. அந்த வீடியோக்குன்னா இன்னும் வந்து முழுமையாக அந்த இது முடிவடையலை. 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் அதையும் வந்து கேபி பிரசன்னா பாரம்பரியம் கடைசியில் சகுன நிமித்தம் வைத்து தான் முடிவு பண்ணேன். 2026 நடப்பது உறுதி. இந்த 2023 ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு இந்த 3வது வெற்றியை ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட களங்கத்திற்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி மீண்டும் 2026 நான் கணித்தவர்தான் சிஎம் ஆக போகிறார். உறுதி உறுதி உறுதி. 2026 தான் தெரியும். ஒரே பதவியில் கணித்த 2 தலைவர்கள். ஒன்று இந்தியாவின் பிரதமர் ரிசல்ட் வெளியே வந்துருச்சு, அவர் தான் பதவி ஏற்க போறாரு. மெஜாரிட்டி இல்லாத காரணம் 8 அதிகம் வந்துருச்சு. அதர் கட்சி வேற எதுக்கு வர 5 9 எல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ ராஜாராம். அனைவருக்கும்
என மனமார்ந்த நன்றி.